ஆமென். அருமையான இந்த ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே இன்றைக்கு திருவிருந்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஒரு சிறிய ஒரு தியானத்தோடு கூட இந்த நாளிலே நாங்கள் கடந்து செல்வோம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க 8ஐயும் 9ஐயும் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8ம் 9. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மை பிரியம் கொண்டு உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேல் என்றென்றைக்கும் சிநேகிக்கப்படியால் நியாயமும் நீதியும் செய்வதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். ஆமென். நான் வாழ்வதே உம் கிருபை, நான் நிற்பதே உம் கிருபை, நிற்பதும் நிலைப்பதும் உம் கிருபை, நிர்மூலமாகாததும் உம் கிருபை, நான் வாழ்வதே உம் கிருபை, நான் நிற்பதே உம் கிருபை, நதி போல் நன்மைகள் நாள்தோறும் தருகிறேன், கிருபையை காலையிலே பனி போல் பொழிகிறேன், நான் வாழ்வதே உம் கிருபை, நான் நிற்பதே உம் கிருபை, நிற்பதும் நிலைப்பதும் உம் கிருபை, நிர்மூலமாகாததும் உம் கிருபை. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபையிலே நாங்கள் வாழுகிறோம். இதுவரை எங்களை நடத்தி வந்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை காண்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினால் நாங்கள் வாழுகிறோம். உமது கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது, அது காலைதோறும் பெரிதாக இருக்கிறது என்று புலம்பலில் நாங்கள் வாசிக்கிறோம். ஐயா, இந்த நாளில் ஆண்டவரே சுவாமி, பலவீனத்தோடு வியாதியோடு ஐயா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தி மூலம் ஆண்டவரே அந்த சரீரங்கள் பலப்படும்படியாக செபிக்கிறோம். இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரே பலம் கொண்டு திடமாக இருந்து கர்த்தருக்குள்ள வேரூன்றும்படியாய் செபிக்கிறோம். அடியேனை பொறுப்படும், திருச்சபையை பொறுப்படும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாலமோன் ஒரு ஞானிக்கு ஆண்டவர் அளவு கடந்த ஞானத்தை கொடுத்தபடியால் அவனுடைய ஞானத்தை கேட்க தென் தேசத்து ராஜஸ்திரி வருகிறாள். வந்தவள் என்ன சொல்கிறாள் என்றால், உமக்கு முன்னால் நிற்கிற ஜனங்களும் என்ன உம்மை சேவிக்கிற ஜனங்களும் உம்முடைய ஊழியக்காரனும் பாக்கியவான்கள். ஏனென்றால் உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைத்த உம்மேல பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்களை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் சுருக்கமாக என்ன சொல்ல போகிறேன் என்றால், ஆதாமுடைய சந்ததியும் இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியும். ஹல்லேலூயா. ஆதாமுடைய சந்ததி என்பது நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. முதல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14. ஜென்ம சுபாவம். இதில் என்னத்தை பார்க்கிறோம் என்றால் ஜென்ம சுபாவம். அல்லேலூயா. ஜென்மம்னு சொல்லுவேணும். அப்போ ஜென்ம சுபாவம் என்ற ஒரு சுபாவம் இருக்கு. அடுத்தது வாசிங்க 2வது இன்னொரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:1. ஓகே, மாம்சத்துக்குரியவர்கள், ஜென்ம சுபாவம் மாம்சத்துக்குரியவர்கள். 3வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:15. எத்தனை சுபாவத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ? 1 ஜென்ம சுபாவம், மற்றது என்னவா மாம்சத்துக்குரிய சுபாவம், 3வது ஆவிக்குரிய சுபாவம். அப்போ
பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்து தனக்கு ஒரு சந்ததியை உருவாக்கி அவன் மூலமாக தன்னை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த காலங்களில் சாலமோனுக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த சாலமோன் என்ன செய்தானா, தேவன் கொடுத்த ஞானத்தை, தேவன் கொடுத்த பொக்கிஷத்தை, தேவன் கொடுத்த செல்வத்தை எல்லாவற்றையும் மறந்து அவன் என்ன செய்தானா, அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த பொழுது அவனுடைய பேர் பட்டியல் கூட இந்த புத்தகத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நம்மை ரட்சித்து நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்து நம்ம சபையில் சேர்த்து நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி, இந்த நாளில் நாங்கள் எடுக்கிற தீர்விலிருந்து உடன்படிக்கை பண்ணி அவர் புதிய மத்தியஸ்தராக எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயிரவர்கள் நிதானிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் யாரா? ஆவிக்குரியவர்கள். அப்ப நாங்கள் பார்த்தோம் ஜென்ம சுபாவம், மாம்சத்துக்குரிய சுபாவம். அந்த சுபாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்கிறாராம்? முற்று முழுதாக கழுவுறார். அப்ப இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன சுபாவம் இருந்தாம்? என்ன சுபாவம் இருந்தாம்? ஆவிக்குரிய சுபாவம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 சொல்றது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான், பழையனவள் ஒழிந்து எல்லாம் புதிதாகிறான். அப்போ ஆதாமுடைய அந்த சுபாவம் என்ன செய்ததாம்? கீழ்ப்படியாமையினால பாவத்தை கொண்டு வந்து அது பரம்பரையாக வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஒரு திட்டத்தை போட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஆவியை தந்து எங்களை ஒரு திருச்சபையில் சேர்த்து எங்களோடு உடன்படிக்கை பண்ணி என்ன செய்கிறாராம்? அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன செய்யலையா? விதைக்கிறதும் இல்லை, அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ இந்த விசேஷித்தவர்கள் என்ற அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கொண்டு இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராஜஸ்திரி என்ன சொல்கிறார்? தென் தேசத்து ராஜஸ்திரி சேபாராணி சொல்கிறாள், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவனை ராஜாவாக்கி அவனை ஆசீர்வதித்து வேதம் சொல்லுது அவனுக்கு சகல பொக்கிஷத்தையும் கொடுத்தாராம். அல்லேலூயா. நாங்கள் பார்க்குறோம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த புத்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனத்தில் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வாள்களை நொறுக்கி அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன் என்று கோரேசுக்கு சொன்னார். இந்த பொக்கிஷம் எல்லாம் யாருடையது என்றால் இந்த சாலமோன் கட்டின ஆலயத்தில் வச்சிருந்த பொக்கிஷம். அல்லேலூயா. இந்த பொக்கிஷம் யாருடையதான்? சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷங்கள். இரும்பு தாழ்வாள் தெரியுதான? இரும்பு தாழ்வாள், வெண்கல கதவுகள். அப்போ அந்த காலத்தில் சாலமோனை போல ஞானியும் இல்லை, சாலமோனை போல ஐஸ்வர்யாவானும் இல்லை, சாலமோனை போல செல்வந்தனும் இல்லை. காரணம் என்னவென்றால் சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது ஆண்டவர் அவனுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் அங்கே கொடுத்திருந்தார். அப்போ அந்த ஆலயம்தான் நேபுகாத்நேச்சரால் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு சகல பொக்கிஷங்களையும் கொண்டு பாபிலோனுக்கு போகிறார். அவன் அந்த பாபிலோனுக்கு போன பொழுதுதான் நேபுகாத்நேச்சருடைய ஆட்சிக்கு பின்பு வாரவன் தான் கோரேஸ். அப்போ 45ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் சொல்லியிருக்கு, கோரேஸை பிடித்து வாசிங்க. 45:3 ஏசாயா 45:3. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்
இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க, வெண்கல கதவுகளை உடைத்த. அப்போ கதவு எப்படி இருக்காம்? வெண்கலத்தால் கதவுகளை உடைத்து. ஏன்னா வெண்கல கதவுக்கு இரும்பால போட்டு தாழ்வால் போட்டிருக்கேன். அப்படி தாழ்வால்களின் ஒரு அவர் கதவு திறந்தோன்னு அந்த காலத்தில் மூலஸ்தானத்தில் என்ன மூலஸ்தானத்தில் என்ன இருக்காம்? பொக்கிஷம் இருக்கு. பொக்கிஷங்களை அப்போ பாருங்க, இது என்ன நடந்தால் அந்த 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 கோரேஸ் என்ன செய்கிறான் என்றால், நேபுகாத்நேச்சர் ஆட்சிக்கு பின்பு அந்த ஆலயத்தை அவனுடைய அரண்மனையை சுற்றி கடல். அல்லேலூயா. அரண்மனையை சுற்றி கடல். இவன் என்ன செய்கிறான்டா, கோரேஸ் மூங்கில் இருக்குதான, மூங்கிலை வச்சு அந்த மூங்கில் மூலம் சுவாசித்து கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் கதவுகளை உடைத்து உள்ளுக்கு போய் அந்த பொக்கிஷங்களை எடுக்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் தேவன் தான் தெரிந்து கொண்ட மக்களுக்கு அவ்வளவாய் நன்மை செய்தார், அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். அப்போ இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு சகலவித நன்மைகளையும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்களாம்? இந்த உலகத்துக்கு வந்த மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் வேதம் சொல்கிறது யோவான் சுவிசேஷத்தில், அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் புறஜாதிகள். கொலோசியர் 1:27 சொல்கிறது, புறஜாதியாருக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன என்பதை தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானாராம். இயேசு கிறிஸ்து மகிமையில் நம்பிக்கையாக இருப்பது இந்த ரகசியம். நாங்களாம் புறஜாதியார்கள். சேம் காம் யாப்பேத்துடைய சந்ததியில் சேமுடைய சந்ததி, ஹாமுடைய சந்ததி, யாப்பேத்துடைய சந்ததி. சேமுடைய சந்ததியில் ஆபிரகாம் வருகிறார். யாப்பேத்துடைய சந்ததி தான் இந்த ஐரோப்பியர்கள். ஹாமுடைய சந்ததி அந்த நாங்கள் பார்க்குற அந்த கருப்பர்கள், நாங்கள் இலங்கையர்கள், சைனர்கள், சகலர்கள். அப்போ அந்த சிந்துவெளி நாகரிகத்தை அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாரும் புறஜாதியர். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, புறஜாதியாருக்குள்ள கர்த்தருடைய மகிமை விளங்குது. இப்போ எங்களுக்குள்ளே எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாம் அறியாத காலத்தில் என்ன செய்தோமாம்? மனம் போன போக்கில் போய் என்ன எல்லாவற்றையும் நாங்கள் செய்தோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் நம்மை ரட்சித்து என்ன செய்கிறாராம்? நமக்கு அவர் எங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எங்களை தன் மந்தையில் சேர்த்த பொழுது அவர் எங்களுக்கு எப்படி இருக்கிறாராம்? மேய்ப்பனாக இருக்கிறாராம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, உங்களை நீங்கள் யாரையும் குருக்கள் என்று அழைக்காதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். அப்போ இயேசு எங்களுக்கு மேய்ப்பனாக இருக்கிறார் என்றால் நாங்கள் எங்களை ரட்சித்து எங்களை மந்தையில் சேர்த்து அவர் எங்களுக்கு என்ன செய்கிறாராம்? மேய்ப்பனாக இருக்கிறார். அப்போ மேய்ப்பனாக இருக்கிறவர் என்ன சொல்கிறார்? நான் தான் உங்களுக்கு குரு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னால், அதாவது கடந்த காலம் என்பது ஒரு மைக்ரோஸ்கோப் போல, நிகழ்காலம் என்பது ஒரு மிரர், ஒரு கண்ணாடி போல, எதிர்காலம் என்பது ஒரு டெலிஸ்கோப் போல. அல்லேலூயா. ஏனென்றால் தூரதர்ஷினி. அப்போ நாங்கள் இப்படி கிட்ட வச்சு பார்க்குறதுக்கும் தூர வச்சு பார்க்குறதுக்கும் கண்ணாடியில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ வசனத்தை வச்சு இப்படி பார்க்குறோம். அந்த வசனம் என்ன செய்யலாம்? எங்களுக்கு கண்ணாடியாய் என்ன. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கண்டபடி படிப்பிச்சு கொண்டிருக்க வேண்டிய அவசரம் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? வேதத்தை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுதாம்? எங்களை அவர் என்ன செய்கிறாராம்? நற்குணசாலிகளாய் மாற்றுறார். வாசிங்க அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தை மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று
தினந்தோறும் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். அப்போ தெசலோனிக்கே எப்படிப்பட்ட மக்களாக இருந்திருப்பாங்க? நல்ல குணதாசி. தெசலோனிக்கர் என்றால் காசாவுடைய மன்னன் அவருடைய உண்டை விட்ட சகோதரிக்கு பேர் தான் தெசலோனிக்கர். அதுதான் அந்த பட்டணத்துக்கு வச்சிருக்கு. காசா மன்னனுடைய உண்டை விட்ட சகோதரிக்கு என்ன பேர்? தெசலோனி. அப்போ அந்த பட்டணத்துக்கு என்ன பேர்? தெசலோனிக்கர். அப்போ அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் நல்ல மக்கள் தான். ஆனால் இந்த பேயோரா பட்டணத்தார் என்ன செய்யணுமாம்? வசனத்தை கேட்டு அது என்ன செய்யணுமாம்? ஓஹோ, இதுவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அதை என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்த்ததினால அவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நல்ல குணசாலிகள். அப்போ இவர்களை விட அவர்கள் நல்ல குணசாலிகளாக வர்றதுக்கு அந்த வேத வசனம் என்ன செய்தாம்? அவர்களை குணசாலிகளாய் மாறும். அப்போ கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை விட கிறிஸ்தவர்கள் என்னென்றால் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தால் கழுவப்பட்டதுமல்ல, அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது என்ன செய்தால் கிடையாது? நல்ல குணசாலிகளாய் மாற்றுது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேக உலகத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னால் அநேக காரியங்களை கர்த்தர் கிறிஸ்தவர்கள் மூலம் கொண்டு வரார் சமுதாயங்களுக்கு. இப்போ பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாம் இந்திய தேசத்தில் ஒரு ஒரு அச்சுக்கூடத்தை கொண்டு வராங்க. வுடன்போக் அச்சுக்கூடத்தை கொண்டு வராங்க இந்தியாவுக்கு. கொண்டு வந்து சுவிசேஷத்தை அவங்களை அறிவிக்கிறாங்க. எந்த அச்சுக்கூடம் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பயன்பட்டதோ அதே அச்சுக்கூடம் தான் இயேசுடைய சுவிசேஷத்துக்கு எதிராகவும் நோட்டீஸ் அடிக்குது. அதான் இந்த உலகம். அப்போ நாங்கள் பார்க்கணும் என்னென்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. என்னென்றால், சாத்தான் நசுக்கப்பட்டானோடி அவன் என்னதான் தள்ளி விழுத்தப்பட்டானோடி அவன் என்ன செய்யப்படலை, இன்னும் சங்கிலிகளால் கட்டப்படவும் இல்லை, அழிக்கப்படவும் இல்லை. அப்போ எங்களுக்கு என்ன இருக்காம்? எங்களை சுற்றி ஒரு போராட்டம் இருக்குது. நாங்கள் பார்க்குறோம். யோவான் 16 என்ன 33 என்ன வாசிக்கிறோம்? இயேசு சொல்கிறார், உங்களுக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஏனென்றால் பிசாசுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் ஒரு வெளிப்படுற காலம் பெறும். அப்போ நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு எங்களை கிரயத்துக்கு கொண்டார் என்று இருக்கு. எப்படி இருக்கா? 1 கொரிந்தியர் 6:20 என்ன எழுதியிருக்கு? நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். என்ன அதனால் நீங்கள் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களும் அவர்கள் அடிக்கடி கழுவப்படுவார்கள். அவருடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தப்படும், கழுவப்படுவார்கள், ஆலயத்துக்கு வருவார்கள், கழுவப்படுவார்கள், திரும்ப அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அப்போ கிறிஸ்தவர்கள் விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தவர்கள்? அவர்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆவியால் நிரப்பப்பட்டு அவர் எங்களுக்கு என்னவாக இருக்கிறாராம்? மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மேய்ப்பனாக இருக்கிறவருக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோமா? மந்தையாக இருக்கிறோம். அப்போ மந்தையாக இருக்கும்பொழுது நாங்கள் யாருடைய சத்தத்தை கேட்கணும்? அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாங்கள் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியல் என்ற ஒருவர்கிட்ட நல்லா படித்தவன். அவரோட யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட படித்தவன். அவனுக்கு 2 சிட்டிசன் இருந்தது. ஆனால் அவன் இயேசுவை அறிய முந்தி இயேசுடைய பிள்ளைகளுக்கு சபைகளுக்கு துரோகம் செய்து அவர்களை கொல்லுவதற்கு அதிகாரம் பெற்ற பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அவனை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற பொழுது அவன் கேட்குறான், நீர் யார் என்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ அவனுக்கு விளங்கே இல்லை. அப்போ ஆண்டவரே, ஒரு திருச்சபையை நாம் துன்பப்படுத்தும் பொழுது, ஒரு திருச்சபையின் காரியங்களை நாம் ஆக்கும் பொழுது அது நேரடி எங்கே போகுதாம்? கிறிஸ்துவுக்கு தான். ஏனால் கிறிஸ்து எங்களை ரட்சித்து, கிறிஸ்து எங்களை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறார். அப்போ நாங்கள் யாருடையவர்கள்? அப்போ நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாமுடைய சந்ததியாக இருந்தாலும் கூட எங்களுடைய சுபாவம் மாறவில்லை என்றால் என்ன நடக்குமாம்? அடிக்கடி எங்களுக்கு என்ன பெறுமாம்? சொல்லுங்க. போராட்டம் வந்து கொண்டே இருக்கு. அதான் சொல்ல விழுந்து விழுந்து எழும்புறேன். அதனால் முந்தியோருக்கு அவர் பாட்டு எழுதுகிறேன். அதாவது இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும்,
இயேசு தெய்வமே உம் காருண்யம் பெரிது காத்துக்கொள்ளும் அருமை தெய்வமே. அந்த பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விழுந்து விழுந்து எழும்பும் இந்த விசுவாச வாழ்க்கையிலே. அப்போ நாங்கள் எப்படி எழும்புறோமா? விழுந்து 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 எழும்புறோம். ஏன்? எங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து அடிக்குது காற்று. இந்த உலகத்தில் வந்து பிரச்சனை வருது. அண்ணன் பிரச்சனை, அக்காண்ட பிரச்சனை, தம்பியின் பிரச்சனை, மாமாண்ட பிரச்சனை, மச்சாண்ட பிரச்சனை, நண்பன் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை 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 பிரச்சனை. அப்போ நாங்கள் இயேசுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், விலை கொடுத்து வாங்கப்பட்டாலும் நாங்கள் எங்கே இருக்கிறோமா? எங்கே இருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிறோம். என்ன? குளிர் இருக்குது, சூடு இருக்குது, வெயில் இருக்குது, மழை இருக்குது, எல்லாம் இந்த உலகத்தில் எங்களை சுற்றி தான் இருக்கு. ஆனால் எங்களுக்குள்ள ஒன்று இருக்கு. என்னவா? முள்ளுக்கு ரட்சிப்பும் முத்திரையும் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தால் எங்களை என்ன செய்கிறாராம்? ரட்சித்து எங்களுக்கு என்ன செய்கிறாராம்? முத்திரையை தருகிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுகிறாய். அப்போ நாங்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறோமாம்? பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பினார், அவர் எங்களை ரட்சித்தார் என்று எபேசியர் 1:13 என்ன சொல்லுது? நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி எங்களுக்கு என்ன செய்யப்படுதா? முத்திரையாக கொடுக்கப்படுது. அப்போ இந்த உலகத்தில் எப்படித்தான் இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படித்தான் இஸ்ரவேலர்கள் பெரிய சந்ததியாக இருந்தாலும், எப்படித்தான் கடற்கரை மணலை போல பாகாயத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும், கிறிஸ்தவர்கள் யாராம்? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். அப்போ எங்களுக்கு யாராம் குரு? சொல்லுங்க. எஸ். அப்போ வேதம் சொல்லுது, அவர் எங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார், அவர் எங்களுக்கு ஒரு நல்ல குருவாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். எப்படி இருக்காரா? நீ சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசுகிட்ட வந்து நல்ல போதகரை என்று கூப்பிட்ட ஒரு ஆளை சொல்லுங்க. நிக்கதேமும் கேட்கிறான். மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தில் ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான், நல்ல போதகர் என்று. அப்போ அவர் எங்களுக்கு நல்ல போதகராக இருக்கிறார், நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், நல்ல குருவாக இருக்கிறார். இப்போ பாருங்க, ஆசான் இல்லாத மாணவர்களும், குறி இல்லாத சீசர்களும், மேய்ப்பன் இல்லாத மந்தயம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. காற்றில் அடிக்கப்படுற அலைகளைப் போல இருப்பார்கள். அதனால தான் ஆண்டவர்கள் வந்து அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம் 28ஆம் வசனத்தில், தேவன் தன்னுடைய சுயரத்தத்தால் சம்பாதித்த சபைக்கு கண்காணியை வைக்கிறார். ஏன்? அவர் பிரதான மேய்ப்பன், ஒரு கண்காணியை வைக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இது ஏன் எழுதுகிறார் என்றால், என்றைக்கு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அவனுடைய நியாயப்பிரமாணம் எல்லாம் முடிஞ்சான்னு எழுதிட்டான். இப்போ நியாயப்பிரமாணம் நாங்கள் இயேசுவை காண்கிறதுக்கு ஒரு உபாத்தியாயராக இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் ஏன் வந்தது? நாங்கள் இயேசுவை காண்றதுக்கு உபாத்தியாயர். அப்போ எங்களுக்கு அதை காட்டி கொடுத்துட்டு விளாண்டான். அப்போ இன்றைக்கு நாங்கள் இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும், சாலமோன் எவ்வளவுதான் ஞானத்தை பெற்றிருந்தாலும், சாலமோன் எவ்வளவுதான் புகழப்பட்டிருந்தாலும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்னவாம்? பிள்ளைகளாகும்படி அதிகாரம் இருக்கிறது. அவர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாயிருக்கிறார், அவர்களுக்குத்தான் இயேசு குருவாயிருக்கிறார், அவர்களுக்குத்தான் இயேசு நல்ல ஒரு போதகராயிருக்கிறார். அப்போ நல்ல போதகரையும் நல்ல மேய்ப்பனையும் நல்ல குருவையும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். அதனால் நாங்கள் என்ன செய்யணுமாம்? இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியாக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாம்? ஆராய்ந்து நிதானிக்கிற சந்ததி. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் யாராம்? ஆவிக்குரியவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் யார்? ஆவிக்குரிய. ஏனென்றால் எங்களுக்கு மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை கொடுக்கப்படுது. பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். அவர் அந்தந்த நேரத்தில் வந்து காரியங்களை செய்துட்டு போவார். விளங்குது உங்களுக்கு? சிம்சோன் அண்டவன் இருந்தால் அவனுடைய தலை
தலைமையில் ஒரு அபிஷேகம் இருந்தது. ஒரு நாள் திருநாளுக்கு அந்த அந்த ரகசியத்தை சொல்லிட்டான். சொன்ன பொழுது அவள் என்ன செய்தால், தன்னுடைய சொந்தக்காரரை பெலிஸ்தியரை கூப்பிட்டு இவனை பிடித்து கட்டி கண்களை பிடுங்கி, சரியா அவன் சொல்கிறான், அந்த சிம்சோன், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும், ஏண்டா நான் பெலிஸ்தியரிடத்தில் பிடிபட்டு என் கண்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஒரு பெரிய நியாயாதிபதி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், கருவில உருவாகும் முன்னே அவனை தேவன் கண்டவர், அவனுக்கு பேர் சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்தானாம், தன்மேல இருந்த அபிஷேகத்தை யாருக்கு சொல்லக்கூடாது அவளுக்கு சொல்லிட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, புறஜாதியாருக்குள்ள என்ன இருக்காம். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தா தெரியும். வாசிங்க. கொலோசியர் 1:27. கொலோசியர் 1:27. புறஜாதியாருக்குள்ளே விளங்கிய அப்போ அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாங்கள் பார்த்தீங்கன்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபங்களை எல்லாம் எழுதும் பொழுது அவன் என்ன எழுதுகிறான் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய தேவன், அவர் நியாயப்பிரமாணத்தின் தேவன் தான், அவர் 10 கட்டளைகளுடைய மக்களை நடத்தினவர் தான். ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் புதிய சிருஷ்டிகள். அல்லேலூயா. அப்போ கொரிந்தியருக்கு 2 நிருபம் எழுதுகிறான். முதல் நிருபம், 2வது நிருபம். அப்போ 2வது நிருபத்தில் அவன் என்ன எழுதுகிறான் என்றால், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி என்றால் என்ன, உருவாக்கப்பட்டது. அப்போ மண்ணிலால் உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி பாவம் செய்த பொழுது என்ன நடந்ததாம், அது பரம்பரையாக வந்துச்சு. அந்த என்ன அந்த 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 ஜீன் வந்து பரம்பரையாக வந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், வந்து கல்வாரி சிலுவையில் போய் அந்த பரம்பரை என்ன செய்கிறாராம், இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்குகிறார். ஆனால் நாங்கள் யாரெல்லாம் போய் அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்களைத்தான் என்ன செய்கிறாராம், அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நாங்களெல்லாம் என்ன விசேஷத்தவர் என்ன எழுதியிருக்கு, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளை இப்படி உடுத்துவிக்கிறதை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷத்தவர். ஒரு வசனம் இருக்குது, சாலமோனை காலை எழுதியிருக்கோங்க, அதில் பாருங்க, வாசிங்க. சாலமோன் அவன் உடுத்துவித்ததை காட்டிலும், அதான் மத்தேயு 6:26 வாசிங்க. இந்த ஒட்டி கொண்டிருக்கல பைபிள், அது சரியான கருத்து திறக்காது. சாலமோன் முதலாய் பாருங்க, சாலமோன் அவ்வளவு செல்வமாக இருந்தான். என்னவோ அப்படி இருந்தானா, அவனுடைய ஞானத்தை கேட்க தென் தேசத்தில் அது வந்து திகச்சு போனால். அவர் சொன்னால், நான் கேள்விப்படுறது கொஞ்சம், பார்க்குறது கணக்கு. என்னென்றால், அப்போ ஆண்டவர் அந்த காலங்களில் தன்னை நேசிக்கிறவர்களை, தன்னிடத்தில் பெறவர்களை அவ்வளவு ஆசீர்வதித்தார். சரிதான். அப்போ இப்போ நாங்களே என்ன சொல்லுவோம், கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறேன். விமானத்தில் போகிறோம் தானே, யாரையும் ஒன்று சேர்ந்துருக்கு, ஸ்கூட்டரில் போகிறோம். அந்த காலங்களில் கழுதையெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுவோம். என்ன அந்த காலத்தில் என்ன செய்யணுமா, கழுதையெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுவோம். பிறகு குதிரை, பிறகு ஒரு தேர். இப்போ நாங்கள் நினைச்சோன்னு என்னத்தில் போகிறோம், விமானம். என்ன ஆரோ ஒருத்தனை கொண்டு ஆண்டவர் கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி அவன் எங்களுக்கு தந்துங்க. அதே மாதிரி காரு, என்னென்ன பேரெல்லாம் இருக்குது, கார் பாயில் நுழையாத காரெல்லாம் இருக்குது. காரணம் என்னவென்றால், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாங்களே இன்னும் என்ன செய்யணுமாம், அதிகமாக கர்த்தரை பற்றி கொள்வோம். அல்லேலூயா. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் போய் எபிரேய புத்தகத்தில் வாசிச்சு பாருங்க,
அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் பட்ட வேதனைகள், அவர்களுடைய போராட்டங்கள், அவர்கள் தெருவழியை திரிஞ்சு துன்பப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் என்னவாம், நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அப்போ கிறிஸ்தவர்கள் யாராம்? கிறிஸ்துவுடைய சந்ததி. அல்லேலூயா. அப்போ பழைய குணங்கள், பழைய இதுகள் எல்லாம் எங்களை விட்டு என்ன செய்யணுமாம்? ஏன்னா நாங்கள் புதிய சிருஷ்டிகள். பாருங்கள், எங்களுக்கு ஒரு சபை இருக்குது, ஒரு ஆராதனை இருக்குது. அந்த காலத்தில் அப்படி திருவிருந்து இல்லை, தெரிந்தாங்க. ஏன் திருவிருந்து என்றால் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுறார் எங்களோட. என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு கடைசி நாளில் எழுப்புவேன், அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்ல 6ஆம் அதிகாரத்தில் யோவான்ல, நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். அப்போ சகல விதத்திலும் கிறிஸ்தவர்களானப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் பண்ண எல்லாரும் நிற்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே நன்றி நன்றி நன்றி. எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய ஆண்டுக்காய் நன்றி. நீர் கொடுத்திருக்கிற திருச்சபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்தில்